அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முந்தைய நாட்களில் வடக்கிலிருந்து தெற்குக்கும் தெற்கிலிருந்து வடக்குக்குமான பரிமாற்ற விஜயங்கள் 5 கட்டங்களாக மேற்கொண்டிருந்தோம். அதிலிருந்து வடக்கில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் தெற்கில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்களை தெரிவு செய்து அவர்களை தெற்கிலிருந்து சமூக செயற்பாட்டாளர்களை வடக்கிற்கும் வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களை தெற்குக்குமாக அழைத்து சென்றோம். அழைத்து சென்று குறிப்பாக வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் தெற்குக்கு சென்று தெற்கில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் மற்றது அவர்கள் எதிர்நோக்கிய போராட்டங்கள் என்னென்ன போராட்டங்களுக்கு அவர்கள் எவ்வாறு மேற்கொண்டார்கள், அதற்கு எப்படி வெற்றி கண்டார்கள், அவர்களுடைய அனுபவங்கள் அதுகள் சம்பந்தமாக வடக்கிலிருந்து தெரிவு செய்து அழைத்து செல்லப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் அறிந்து கொண்டார்கள். அதே போல் தெற்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் வடக்கிற்கு வருகிறது. வடக்கில் காணப்படுகிற பிரச்சனைகள் என்ன, உண்மை நிலவரம் என்ன, வடக்கினுடைய உண்மை நிலவரம் என்ன, ஏனெனில் தெற்கில் உள்ள மக்களுடைய பார்வை கடந்த காலங்களில் வித்தியாசமாக காணப்பட்டிருக்கும். உண்மையான பார்வை என்ன, உண்மையான பிரச்சனைகள் என்ன என்பதை அறிவதற்காக பரிமாற்ற விஜயம் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. அந்த வகையில் அந்த வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு தெற்குக்கு சென்ற பரிமாற்ற விஜயத்திற்கு பங்கு பற்றியிருந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மூவர் இங்கே நாங்கள் சந்திக்க உள்ளோம். அதில் முதலாவதாக டிலக்ஷன் அவர்கள். இவர் மன்னார் மாவட்டத்துறை சேர்ந்தவர். இவர் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மன்னாரின் காணப்படுகின்ற சமீப காலமாக காணப்படுகின்ற பல பிரச்சனைகள், முக்கியமாக காற்றாலை பிரச்சனை, மண்ணகழ்வு பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு முன்னின்று போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றி கண்ட ஒரு முக்கியமான ஒரு நபர். அடுத்ததாக சலிஸ்டன் அவர்கள். சலிஸ்டன் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு முன்னாள் நகரசபை உறுப்பினரும் அடுத்ததாக சமூக செயற்பாட்டாளரும். இவரை நாங்கள் இந்த பரிமாற்ற விஜயத்தில் தெரிவு செய்வதற்கு முக்கியமான காரணம், இவருக்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பல காலமாக சமூக செயற்பாட்டாளராக இருந்து மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அறிந்து ஒரு இப்போது வரைக்கும் சமூகத்திற்காக செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் என்பதால் அவரை நாங்கள் இந்த பரிமாற்ற விஜயத்திற்காக தெரிவு செய்திருந்தோம். அடுத்ததாக புனிதா ஜெயக்குமார். அவர் ஒரு திருநர் சமூக செயற்பாட்டாளரும் கூட. அவரும் கடந்த பரிமாற்ற விஜயங்களில் எங்களுடன் பங்கு பெற்றிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது டிலக்ஷன், நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம் என்னென்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கிட்டத்தட்ட 2 பரிமாற்ற விஜயங்களில் எங்களோட சேர்ந்து கலந்து கொண்டிருந்த நீங்கள் அந்த பரிமாற்ற விஜயத்தில் கலந்து கொண்டதில் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பார்வை அது எப்படி இருக்குது, இந்த பரிமாற்ற விஜயத்தை பற்றின பார்வை எப்படி அமைந்திருக்குன்றதுக்காக எங்களுக்கு கூற முடியும்? உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் இந்த பரிமாற்ற பயணம் லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதையை உருவாக்கியிருக்கு என்று தான் சொல்லணும். உண்மைக்கு காலகாலமாக நாங்கள் எங்களோட பகுதிகளிலேருந்து எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை மட்டும்தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு யோசிக்கிற டைமில் தெற்குலையும் கிழக்குலையும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுன்றத அடையாளப்படுத்துறதுக்கும் அதை அறிகிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இந்த பயணம் அமைஞ்சிருந்தது. இதன் மூலமாக தான் நாங்கள் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களோட பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை எதிர்கொள்கிறாங்க, அதுலேருந்து நாங்கள் எப்படி போராட்டங்களை செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி தென்பகுதியிலையும் இதே மாதிரி போராட்டங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இந்த போராட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்காங்க. கிழக்கு பகுதியும் எங்களோட பகுதியில் மாதிரி தான் இன்று வரைக்கும் போராட்டங்களாகவும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பயணம் எங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இது எங்களோட போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தளமாக இது இருந்தது. நன்றி டிலக்ஷன். சலிஸ்டன், நாங்கள் வடக்கிலேருந்து தெற்குக்கு போன 3 விஜயத்திலையுமே நீங்கள் அங்கே இருந்த நீங்கள் உங்களை பங்கு பெற்றிருந்த நீங்கள் உங்களுடைய பார்வை, இந்த பரிமாற்ற விஜயம் பற்றின உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணம் எவ்வாறாக இருக்கிறது? வணக்கம் விக்ஷன். முதல்ல நான் இந்த 3 பரிமாற்ற விஜயத்துக்கு வந்த நினைச்சேன். முதல்ல டெஸ்டிங் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் உண்மையிலே ஒரு பியோசனமான பரிமாற்ற விஜயமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். என்னுடைய அனுபவம் அப்படிப்பட்டது சொன்னால், உண்மையிலே நாங்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் 30 ஆண்டு யுத்த முன்பாக தமிழர்கள் மற்றும் சிங்களவர்களுடைய முரண்பாடுகள் படுகிறது. நாங்கள் அப்படி ஒரு எதிர்பார்த்து தான் இருந்தனார்கள். அதை இப்பொழுது அந்த அனுபவ பார்வை நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொன்னால், இப்போ வடக்கிலிருந்து தெற்குக்கான விஜயத்தை நாங்கள் மேற்கொள்வோம். ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வெறுமனே ஒரு சுற்றுலா நிகழ்வாகத்தான் இதை
இருக்குமென்று எதிர்பார்த்தேன். உண்மையிலே நிச்சயமான வெல்ரி போக இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு இன ரீதியான பிரச்சனைக்கு முக்கிய ஒரு பங்கு வச்சிருக்கேன் தான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன். நன்றி செலிஸ்டன். புனிதா, நீங்கள் வந்து கடைசி 2 பரிமாற்ற விஜயங்கள் எங்களோட பங்கு பற்றி இருந்த நீங்கள் இந்த பரிமாற்ற விஜயத்துக்கு நீங்கள் பங்கு பற்றினா பிறகு உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம், புதுசாக என்ன விஷயம் கற்றுக்கொண்ட நீங்கள் அது சம்பந்தமாக எங்களோட ஒரு கலந்து கொண்டீங்க. வணக்கம். உண்மைக்கும் சொல்லப்போனால் சமூகம் மற்றும் நம்பிக்கைக்கான நீதி இந்த அமைப்பினுடைய நான் என்னுடைய தொடர்புன்றது வந்து சமூக அமைப்பு தொடர்பு. உண்மைக்கும் இந்த அமைப்பின் பரிமாற்ற விஜயங்களில் குயர் மக்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முயற்சிக்கு நான் முதல்ல பாராட்டையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைக்கும் ஒரு பரந்துபட்ட தூர நோக்க எனக்கு இந்த பரிமாற்ற விஜயங்கள் தந்திருக்குது. எப்படின்னு சொன்னால் நாங்கள் நினச்சி கொண்டிருந்தது எங்களுடைய சமுதாயம் மட்டும்தான் பிரச்சனைக்குள்ளே இருக்குது, அல்லது நாங்கள் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறோம், உரிமை காசு குரல் எங்கிற பக்கம் மட்டும்தான் அழுசப்பட்டிருக்குது, அல்லது நாங்கள் தான் தொடர்ந்து உரிமை கேட்டுன்றதை தாங்கி அவர்களும் ஒரு பெரும்பான்மை சமுதாயமாக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் இருக்கின்றதை இந்த பரிமாற்ற விஜயம் உங்களுக்கு தெளிவாக பட போட்டு காட்டியிருக்குது. அதே நேரம் உங்களுக்கு ஒரு பாடத்தையும் சொல்லி தந்திருக்குது. போராட்ட வடிவங்கள் பல வகைப்படும். ஸோ உங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடத்தையும் இந்த பரிமாற்ற விஜயங்கள் எங்களுக்கு தந்தேன். நன்றி புனிதா. இப்போ டிலக்ஷன், இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் கதைச்ச 3 பேரும் சொன்ன விஷயத்திலே பார்க்கவே தெரியுது, நீங்கள் இங்கேருந்து வடக்கிலேருந்து போகைக்கு இருந்த எண்ணக்கரு வேறு நீங்கள் அங்கே போனால் பிறகு உங்களோட எண்ணக்கரு எல்லாம் மாறி இருக்கு. அது எந்த வகையில் மாறி இருக்கு உங்களுக்கு? வடக்கில் இருக்கு நீங்கள் முதத்தரம் போகைக்கில் இருந்த மனநிலை என்ன? இப்போ நீங்கள் அங்கே போனால் பிறகு இந்த விஜயங்களை பங்கு பெற்றினா பிறகு உங்களோட பார்வை எப்படி மாறி இருக்குது? இல்லைன்னா நீங்கள் முதல் போகைக்கு இருந்த மனதாக இப்போ இருக்குதா? அது சம்மந்தமாக இருக்கா? உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லணும். உண்மையாக சொல்லணும்னா அது போகிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். எப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களில் நாங்கள் சின்னாக்களாக இருக்கும்போது எங்களுக்கான கதைகள் கட்டவிழ்க்கப்படும். நிறைய கதைகள் இருக்கும், நிறைய எங்களோட கடந்த கால விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த மக்கள் இப்படியானவர்கள்ன்ற ஒரு தோற்றத்தை எங்களுக்குள்ளே வந்து விதைச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு கேள்வியாக தான் இருந்தது. நாங்களும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போனால் எங்களுக்கான அச்சுறுத்தல் வருமா, இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான நிலை தான் காணப்படுமான்ற ஒரு கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு வந்து விடைகள் கிடைக்கிற விதமாக தான் இந்த பயணம் இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிந்தனைகளையும் அந்த பகுதிகளில் நடந்தது இல்லைன்னு சொன்னால் சம்மந்தம் இல்லாத விடயங்களையும் கருத்துக்களையும் வந்து எங்களெலாம் திணிச்சிருப்பாங்க. ஆனால் நாங்கள் அதை போய் நேரில் பார்வையிட்டு இப்படியான ஒரு பயணம் மூலமாக அறிஞ்சு கொண்டால் தான் உண்மை எது பொய் எதுன்றதை வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பயணத்தில் போனதுக்கு பிறகு தான் கூடுதலான விடயங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. எங்களோட பகுதிகள் மட்டும் இல்லாமல் எல்லா பகுதிகளும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்குது, எங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்குதா, அதை கடந்து அந்த மக்கள் எங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு எப்படி இருக்குது, அவங்க இன்னும் எங்களை வந்து ஒரு எதிரியா இல்லைன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் காணப்படுதா இல்லையான்றதை வந்து இலகுவாக அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து இந்த பயணத்தில் தான் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த மக்கள் எந்த அளவுக்கு எங்களை எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ காலம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது, எங்களெல்லாம் வந்து ஒரு பின்புலத்தில் பிரித்து வைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கிறத வந்து ஒரு ஒரு இலகுவாக அறிகிறதுக்கு வந்து இந்த பயணம் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. செலிஸ்டன், நீங்கள் ஒரு அரசியல்வாதி. இப்போ வடக்கில் நீங்கள் தெற்கில் 3 விஜயங்களையும் பங்கு பெற்று நீங்கள் வடக்கில் இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையும் தெற்கில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் எவ்வாறு அமைஞ்சிருக்கு இந்த விஜயத்தில் ஊடாக நீங்கள் ஏதாவது அறிஞ்சு கொண்டீங்களா? இப்போது நல்ல ஒரு கேள்வி, உண்மையிலே என்னோட சம்மந்தப்பட்ட கேள்வி ஆகிய சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே தெற்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் என்று பார்க்கும்போது வடக்கில் இருக்கிற அரசியல்வாதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்று சொன்னால், இப்போ தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் வந்து உண்மையிலே அரசாங்கத்தோடு இணைந்து வேலை செய்கிற அரசியல்வாதியாக இருக்கிறார்கள். வடக்குள்ள உள்ள அரசியல்வாதிகள் தமிழர்களோடு இணைந்து வேலை செய்கிற அரசியல்வாதியாக இருக்கிறார்கள். சொல்கிற விஷயம் இல்லை, சிங்கள மக்களோட இல்லை, அவர் சிங்கள அரசுகளோட வேலை செய்கிற அரசியல்வாதியாக இருக்கிறார்கள். அதனால தமிழ்நாடுகளோடு சேர்ந்து வாழ்கிற அரசியல்வாதியாக இருக்கிறார். இப்போ இவர்களுடைய உடன்பாடு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து அரசியல் செய்யும்போது சுயலாபத்துக்காக வேண்டித்தான் அரசியலுக்கு வர்றதுன்ற தோற்றப்பாடை வந்து என்கிற மக்கள் மத்தியில் இப்போதைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருக்கிறது. என்ன காரணம்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்து உண்மையிலேயே தமிழ் அரசியல்வாதிகள் இலவாக வந்து கொழுப்பு நோக்கி வரக்கூடிய சூழ்நிலையும் சில வகையில் காணப்பட்டது. அப்போ அவர்கள் வந்து தமிழர்களுக்கு வந்து போன பொழுது சிங்கள மக்களையும் சிங்கள அரசியல்வாதிகளையும் ஒரு இனத்துக்கு எதிரான நபர்களாகத்தான் அவர்கள் கூறுவார்கள். முழுக்க எல்லா அரசியல்வாதிகளையும் நாங்கள் குற்றஞ்சாட்டவர்களே ஒரு சில அரசியல்வாதி. அதுபோல
சிங்கள அரசை சார்ந்துள்ள சிங்கள அரசியல்வாதிகள் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், தமிழர்கள் வந்து இப்படிப்பட்டவர்கள் இப்படியான நிலப்பாடுகள் அவர்கள் வந்து தமிழிடம் போடுகிறார்கள் என்ற சிங்கள மக்கள் நல்லெண்ணத்தை அவர் மாற்றக்கூடிய அரசியல்வாதிகளே இருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது என்னென்னு சொன்னால், இவர்களுடைய தந்திரமான பேச்சுக்கள் தான் இன்றைக்கு எங்களுக்கு இன ரீதியான மொழி ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நான் நினைத்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், அரசியல் வந்து இனப்பிரச்சனை அடிப்படையாக கொண்டு அடிப்படை காரணம் வந்து அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது? நீங்கள் வந்து தெற்கில் வந்து நிறைய மக்களை சந்திக்கிறீங்க. வடக்கு மக்களை பற்றினா தெற்கு மக்களோட பார்வை எப்படி இருக்குது? அதாவது தெற்கில் வந்து நான் இப்போ இந்த பரிமாற்றம் கேந்தில் வந்தபோது தெற்கில் வந்து இப்போ நான் சகோதரர் பழகும்போது அவர்கள் வந்து அந்த நிலப்பாட்டில் வந்து கொஞ்சம் தூரத்தால் இருக்கிறார். என்னென்ன நான் 1000 விதத்தில் வச்சு சொல்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகள் தான் அந்த நிலையை கொண்டு உருவாக்கிக்கிறவங்க மக்கள் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது என்ன ஒரு கிட்டத்தட்ட சமமாக அறிந்த காலம் என்று சொன்னால், இப்போ வடக்கிலும் தெற்கிலும் இருக்கிற பிரச்சனைகளை வந்து கையாளுற விதங்கள் வந்து வேறுபட்டதார். ஒன்று வந்து இப்போ தமிழர்கள் வந்து தெற்கிற்கு வந்து போகிறாரு. தமிழர்களுடைய உரிமைகள் எப்படி மீறப்படுவதை தமிழர்கள் இறங்கி கொள்கிறார். அதே போல் சிங்களவர்கள் இப்பொழுது வடக்குக்கு போய் வருவதால் அவர்களுடைய உரிமைகள் எப்படி பாதிக்கப்படுறது அவர்கள் அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆரம்ப காலங்களில் அப்படி இருக்கே. ஏன்னா ஒரு தமிழர் வந்து இந்த தெற்கிற்கு வருவதற்கு சாரி சவால்கின்றது, ஒரு சிங்களவர் அங்கே இருக்கும்போது பாரிய சவால்கள். ஆனால் இப்பொழுது வந்து நிலையம் மாறி இருக்குது. ஆனால் இதுவரை காலங்களில் ஒரு மாற்றம் அடையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்படிதான் முக்கியமான விஷயம் சொன்னதுன்னா, பரிமாற்ற விஷயத்தினூடாக வந்து வடக்கிலேயும் சரி தெற்கிலேயும் சரி மனித உரிமை என்றது மிக மோசமாக மீறப்படுது என்ற விஷயத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. வடக்கிலேயும் தெற்கிலேயும் ஒப்புடைக்கல மனித உரிமை மீறல்ன்ற அளவு எந்த அளவில் எப்படியான ஒரு கட்டத்தில் இருக்குது? அப்படி ஏதாவது உங்களுக்கு மனித உரிமைகளில் நாங்கள் வடக்கு தெற்கண்டு பிரித்து பார்க்கிறத விட மனித உரிமைகளுடைய அந்த எல்லைப்பாடுன்றது தான். அந்த எல்லைப்பாடுன்றது வந்து உண்மைக்கும் வடக்கில் அதிகமாக இருக்குது. அந்த மனித உரிமைகள் இவ்வளவுதான் அல்லது அது மீறப்படுற அளவு இவ்வளவுதான் அந்த அளவுகளையும் தாண்டி வடக்கில் வந்து மிகவும் வலு மோசமாக பாதிக்கப்படுற சமுதாயங்களாக சரி பாதிக்கப்படுற நபர்களாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தெற்கில் நாங்கள் பரிமாற்ற விஜயங்களின் போது பார்த்தது குறிப்பாக குறிப்பாக எங்களோட சமூகத்தை, அதாவது பெயர் சமூகத்தை எடுத்துக்கொள்ள போனால், பெயர் சமூகம் சார்ந்த எதிர்ப்புவாத கொள்கைகள் இருக்கிற ஒரு சில இனங்கள் கூட இந்த விஜயத்தின் போது குறிப்பாக என்ன பார்த்த விதம் வந்து ஒரு நல்ல விதமான பார்வையாக நான் பார்த்தேன். ஆக வடக்கில் அந்த எல்லை கோட்டுக்கு அப்பால் நின்று அவங்க எல்லைக்கோட்டையும் தாண்டி உரிமை மீறல் மனித உரிமை செய்கிறாங்க. தெற்கிலேயும் உரிமை மீறல் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. உரிமை மீறல் இருக்குது. ஆனால் அது ஒரு எல்லைக்குள்ளேயே நின்று கொள்கிறதா நான் பார்த்துருக்கேன். நன்றி டிலக்ஷன். இப்போ வடக்கையும் தெற்கையும் ஒப்பிட்டு பார்க்கல, நீங்கள் இப்போ தெற்கில் போய் நிறைய பிரச்சனைகள் விஷயங்கள் சம்மந்தமாக அறிஞ்சினீங்க. இப்போ சமூக மட்டங்களில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுது வடக்கிலையும் தெற்கிலையும். சமூக மட்டங்களில் காணப்படுற பிரச்சனைகள் வடக்கு ஒப்படைக்குள்ள தெற்கில் எப்படி அமைஞ்சிருக்குது, இல்லைன்னா தெற்கில் இருக்கிற பிரச்சனையும் வடக்கிலையும் ஒரே மாதிரியாக இருக்குது? அதை பற்றி நான் உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், தெற்கில் சில திட்டங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இது வந்து இப்போ கதைக்கலாமான்னு தெரியல, ஆனால் உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொன்னால், ஆரம்ப கால பகுதிகளில் வந்து வடக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக தான் காணப்பட்டு இருந்தது. அங்கே இருக்கிற வளங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் வந்து சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தது. கடந்த கால இன்றைய ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தனிப்பட்டவங்களோட லாபத்தை நோக்கிய ஒரு பயணத்தை தான் வடக்கும் சரி கிழக்குலையும் சரி அவங்க கிழக்கு தெற்கு இந்த பகுதிகளில் வந்து அவங்க ஒரு நோக்கமாக கொண்டு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பயணத்தின் மூலமாக அறிஞ்சு கொண்ட விஷயத்தை வச்சு சொல்லணும் எப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் தெற்கில் வந்து நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் நடந்தது. அந்த அபிவிருத்தி திட்டங்கள் அந்த பயணங்களில் சென்று பார்க்கும்போது தான் தெரியுது அதில் வந்து எந்தளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் அபிவிருத்தி திட்டங்கள் நடக்குது, நல்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஒன்று வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடங்களில் அடிப்படையில் பாதிக்கப்படுற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த அபிவிருத்தி திட்டமெல்லாம் ஏதோ ஒரு குழுவினரை அழித்து தான் அபிவிருத்தி திட்டமாக நடந்து கொண்டிருக்குது. அப்போ தெற்குலையும் அதே தான் நடக்குது. இப்போ தெற்கில் அந்த விடயங்கள்லாம் செஞ்சு சில இடங்களை வந்து அபகரித்து எவ்வளோ விஷயங்கள் செஞ்சதுக்கு பிறகு இப்போ வடப்பகுதி அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு வடக்கில் இருக்கிற வளங்கள்னு சொன்னால் அங்கே வந்து சில திட்டங்களை கொண்டு வந்து அங்கேயும் ஒரு ஆக்கிரமிப்பு இல்லைன்னு சொன்னால் சில விஷயங்களை வந்து வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடுகள் தான் நடக்குது. ஆனாலும் அபிவிருத்தி திட்டங்கள் எங்களுக்கு தேவை, அது வந்து மக்களுக்கு பயனுடையதாக இருக்கணும்,
மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத விதத்தில் இருக்கணும். ஆனால் இப்போ கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு தரப்பினரை பாதிக்கப்படுற ஒரு விஷயமா தான் இருக்குது. என்ன சொன்னால் இந்த காலத்தில் பார்க்கும்போது தெரியும், வடபகுதியில் வந்து வெள்ளமே ஏற்படாத இடங்கள் எல்லாம் வெள்ளம் ஏற்படுது. மக்கள் இடம்பெயராத மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து சென்றுருக்காங்க. காலநிலை வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையும் எதிர்நோக்கி கொண்டிருக்குது சில அபிவிருத்தி திட்டங்களால். அப்போ அந்த அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கு கொண்டு வர அபிவிருத்தி திட்டங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ முழுமையாக வந்து வடக்கு நோக்கிய ஒரு அபிவிருத்தி ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம். இந்த அபிவிருத்தி ஆக்கிரமிப்பால் வந்து பல மக்கள் பாதிக்கப்படலாம். தென்பகுதிகளில் இடங்கள் இருக்கா இல்லைன்னு சொன்னால் என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியலை. ஆனால் தென்பகுதி என்று பார்க்கும்போது இனி வர காலங்கள் வந்து வடபகுதி தான் அதிக அளவில் இந்த அபிவிருத்தி திட்டங்களால் பாதிக்கப்பட போகுது. ஆனால் இதன் பின்னணியில் வந்து பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து இனத்தையும் மதத்தையும் ஒரு சாதகமாக பயன்படுத்துகிறாங்களே தவிர இதில் முக்கியமான பின்னணி என்னென்னு சொன்னால் அரசியல் லாபம். அரசியல்ன்றது மக்களுக்காக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் லாப நோக்கத்தோடு போய்க்கொண்டிருக்கு. இந்த காலத்தில் நாங்கள் இந்த ஊழல் சம்மந்தமான விஷயங்களை பார்க்கும்போது தெரியுது எந்த அளவில் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி காட்டணும். நாங்கள் கடைசியாக அந்த எக்ஸ்சேஞ்ச் விசிட்டில் வந்து பானம பிரதேசத்துக்கு அந்த போயிருந்தோம். அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு சிங்கள கம்யூனிட்டி பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களோட நிலத்தை கைப்பற்றுறது தான் அவங்களோட முழு நோக்கமாக இருந்திருக்குது. என்னத்துக்காக கைப்பற்ற நினைக்கிறாங்க, ஏன் அந்த நிலத்தை வந்து அபகரித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு கனிம வளம். அந்த கனிம வளத்துக்கான ஒரு நோக்கம் தான் அங்கே இருக்குதே தவிர அதுக்குள்ளேயும் ஒரு இனத்தை வந்து தூண்டுவிக்கிற மாதிரியான செயற்பாடுகளையும் நடத்தியிருக்காங்க. கடைசியில் பார்க்கும்போது தான் தெரியுது இது மக்களுக்குள்ளே வந்த பிரச்சனை இல்லை. அரசாங்கம் தன்ற லாபத்துக்காக என்ன செய்யலாம், அந்த நிலங்களை எப்படி அபகரிக்கலாம்ன்றதுக்கான ஒரு சில அமைச்சர்களோட பின்புலத்தில் நடக்கிற ஒரு விஷயமாக தான் இது காணப்படுது. அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கான லாபத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்குது. இந்த அடிப்படையில் இப்போ சிச்சுவேஷனில் வந்து வடபகுதி வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்குது. டிரெக்ஷன் சலிஸ்டன் இப்போ டிரெக்ஷன் கதைக்கு ஒரு விஷயம் என்னவர் அரசியல் லாபம் மற்றது இனவாதம் என்ற விஷயங்கள் வந்து பெரிய ஒரு பின்புலமாக இருக்குது நிறைய பிரச்சனைகளுக்கு. இப்போ அரசியல்வாதிகள் தாக்கம், பிரிவினைவாத தாக்கம் மனித உரிமைகளில் வந்து எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது இந்த விஷயம் பற்றி உங்களுக்கு ஏதாவது உங்களோட கருத்து? இது என்னென்னு சொல்கிறது, இப்போ அரசியல்வாதிகள் என்று இப்போ வெறுமனே அரசியல்வாதிகளுக்கு மேலே நாங்கள் இப்போ முழு பாரத்தையும் போடுறதுக்கு காரணம் என்று சொல்ல முடியாது. என்ன குறிப்பாக நீங்கள் வடக்கையும் தெற்கையும் ஒப்படைக்கல. அதான் வடக்கே ஒப்படைக்கல. அரசியல்வாதிகள் தான் முழு பிரச்சனைன்றது நாங்கள் முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் காரணம் என்ன, மக்கள் தான் அரசியல்வாதியை தெரிவு செய்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும்ன்றது எங்களோட ஆரம்பத்தில் நான் சமூக சேவை இருந்தபடியாக நான் சொல்லிக்கொண்டு வர விஷயம் தான் மக்கள் தான் அதில் விழிப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் தங்களுடைய பிரச்சனையை சொல்லிக்கொண்டு போவார். ஆனால் மக்கள் தான் அதில் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் இந்த எலெக்ஷன் சொன்னது போல் இப்போ இந்த உடையத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்றால் மக்கள் மத்தியில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் என்று சொன்னால் எங்களுக்கு இப்படி பிரச்சனைகள் நடக்குது, இப்படி பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார்கள், எங்களுக்கான சலுகைகளை அவர்கள் செய்வார்கள், மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு. அவர் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூட அந்த அரசியல்வாதியை தெரிஞ்சு கொண்டவுடனே அதை வச்சு அவர் என்ன செய்வார், உடனடியாக அந்த உடையத்தை அவர் மக்கள் மத்தியில் பொருள் மக்கள் வந்து ஒரு அறியாமை நிமித்தம் சில விஷயங்கள் நடைபெறும். வேறு எலெக்ஷன் போல இப்போ பாராளுமன்ற விஷயத்தை ஆரம்பத்தில் வந்து அவர் சொன்னேன். ஆனால் அதில் வந்து ஒரு நிர்வாக அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தார். தனியே வந்து அரசியல்வாதிகள் மாத்திரம் சம்மந்தப்பட்டார்கள் என்று சொல்லி கொண்டு போனால் மக்கள் மத்தியில் அந்த தவறான கருத்தாக போய்விடும். ஆனால் நிர்வாகங்கள் சார்ந்திருந்தார். அவர் நிர்வாகம் சார்ந்திருக்கும் போது அரசியல்வாதி பிரச்சனையை கொண்டு வரும்போது நிர்வாகம் சார்ந்த விஷயம் நிர்வாக அதிகாரிகள் அந்த மக்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கலாம் தான். ஏன் சொல்ல வேண்டியவர்? அப்படி பார்க்க போனால் அரசியல்வாதிகள் சொல்லி நிர்வாக அதிகாரிகளும் இந்த பிரச்சனைக்கு தூண்டுகோலாக இருக்கிறார்கள், இல்லை அவர்களும் செயலாகவும் தொழுகிறார்களா என்ற கேள்வி ஒன்று வந்து மற்றது மக்கள் பக்கத்திலையும் சில புயல் நாங்கள் என்னன்னு சொன்னால் அவர் சொல்லியிருந்தார், அந்த பாலமையில் இருக்கிறவர் நபர்களாக சொல்லியிருந்தார். என்ன சொன்னால் இந்த நிர்வாக அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்கின்ற இவ்வாறு திட்டங்களை எங்கள் மத்தியில் இருக்கிற மக்களின் பிரதானிகளும் பிரதான பங்காளர்களாக இருக்கிறார்கள். இப்போ மக்கள் மத்தியிலையும் சில ஒற்றுமையின்மையும் காணப்படும். இப்போ இது மொத்தமாக யோசித்து பார்க்கும்பொழுது எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு பொருளாதாரமோ இல்லை ஒரு வளமோ ஒரு பண ரீதியான தேவைப்பாடு உடையவராக தான் இருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியில் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் அரசியல்வாதிகளும் நிர்வாக கட்டமைப்பில் உள்ளவர்களையும் நாங்கள் இலகுவாக இதை கட்டுப்படுத்தலாம். ஆகவே முழுமனே அரசியல்வாதிகள் தான் இதுக்கு பொறுப்பாளிகள் என்றதை நான் கொஞ்சம் பின்வாங்கி கொள்ள விரும்புகிறேன். நன்றி செலிஸ்டன்.
இப்பொழுது என்னென்னா வடக்குலேயும் சரி தெற்குலேயும் சரி நிறைய போராட்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்காக போராட்டங்கள் அதில் நிறைய வந்து சந்திச்சிருக்கிறாங்க. நீங்கள் தெற்குக்கு போய்க்கிற நிறைய போராட்டங்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது மாதிரி வடக்கில் நடந்த போராட்டங்களை பற்றியும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இப்போ ரெண்டையும் ஒப்புடைக்கில்லை. வடக்கில் மக்களின் போராட்டமும் தெற்கில் இருக்கிற மக்களின் போராட்டமும் எவ்வாறு வேறுபடுது, இல்லை என்ன ஒரே மாதிரி இருக்கா? அது சம்மந்தமான உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது? வடக்கில் மக்கள் போராட்டம்ன்றது வந்து நாங்கள் வடக்கில் இருக்கிறவர்கள் வந்து அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் அதாவது ஒரு வேறு அதாவது மாற்றின அரசியல்வாதிகளையும் மாற்றின அரசாங்கத்தையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வடக்கில் இருக்குது. ஆனால் தெற்கை பொறுத்த வரைக்கும் தங்களை சார்ந்தவர்களை தாங்களே எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ரெண்டுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது. உண்மைக்கு எங்களை சார்ந்தவர்களை நாங்களே எதிர்க்கின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது தெளிவான விஷயம். உண்மைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க தெரியுமா, மாடு கட்டினா சொல்லுவாங்க, மணி கட்டின மாடு சொன்னால் தான் கேட்பாங்க செய்து சொல்கிற மாதிரிக்கு எங்களை சார்ந்தவர்கள் நாங்கள் இருக்கின்ற பொழுது அது பெரிய விஷயமா அங்கே போய் சேராது, ரீச் ஆகாது. என்ன சொன்னால் இவர்கள் எத்தனை சார்ந்தவர்கள் இவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்கின்ற ஒரு மனித மனநிலை என்று சொல்லலாம். அப்படியே அந்த மனநிலைதான் அந்த அரசாங்கம் இருக்கும். ஆனால் வடக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு ஒரு பிற அரசியல் பிற இனத்தை சார்ந்தவர்கள் மாற்றினத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் வைக்கக்குள்ள அல்லது நாங்கள் கோரிக்கை வைக்கக்குள்ள அது பற்றின கரிசனை ஒரு சிறிதளவேனும் அவங்க எடுத்துக்கொள்ளத்தான் வேணும் என்று சொன்னால் அவங்க ஒரு பிற இனம் எங்களையும் சேர்த்துக்கொண்டு அவங்க அரசியல் பயணம் செய்ய வேணுன்றதுக்காக ஒரு தொழி கரிசனையும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் தெற்கை பொறுத்த வரைக்கும் அந்த கரிசனை துளி கரிசனை கூட அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது. என்னுடைய இனத்து மக்கள் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு அசம்பந்த போக்கு அல்லது ஒரு இல்லாத போக்கு தான் இருக்குது. அந்த போராட்ட வடிவங்களை பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் வடக்கை விட நாங்கள் அனுபவித்த வலிகள் வேதனைகள் எல்லாமே ஏறாலும் அது சொல்லி மாய இல்லாத ஒன்று. ஆனால் தெற்கு மக்களும் அதை அனுபவித்தான் இருக்கிறார்கள் என்றப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உண்மைக்குமே ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா இரத்தத்தால் மேலே கொடுத்துருந்தாங்க ஒரு சில ஒரு சில இந்த போராட்ட வடிவம். அதே மாதிரிக்கு ஒரு 175 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்திருந்தாங்க. அதே நேரம் நாங்கள் கடைசியாக கிழக்கு விஜயம் செய்த பொழுது அவங்க சாப்பாடு இல்லாமைக்கு ஒரு நாள் பொழுது அந்த நாடு வெயிலுக்குள்ளே இருந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அதே நேரம் தங்களுடைய நிலத்துக்காக அல்லது தங்களுடைய இடத்துக்காக ஜேசிபிக்கு முன்னுக்கு ஒரு தாயும் மகனும் விழுந்திருந்து போராட்டம் நடத்தியது. ஆக ஒரு கருணைக்குரிய போராட்டமாக தான் இந்த தெற்கில் இருக்கிற மக்களுடைய போராட்டங்கள் இருந்திருக்குது. வடக்கில் இருக்கிற மக்களுடைய போராட்டங்கள் வீர சார்ந்த போராட்டங்களாக இருந்திருக்குது. ஆகவே ரெண்டுக்கும் பாரிய வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். இப்போ குறிப்பாக அந்த பெண்கள் சம்மந்தமாக நீங்கள் பெண்கள் அந்த போராட்டத்துக்கு முன்னின்ற விஷயம் சொன்னீங்கள் தானே. இப்போ வடக்கில் இருக்கிற பெண்கள் போராட்டங்களில் சம்மந்தப்படுறதுக்கும் தெற்கில் நீங்கள் போய் அறிஞ்ச விஷயங்கள் அறிஞ்ச அளவில் பெண்களின் ஈடுபாடு போராட்டங்களில் பெண்களின் ஈடுபாடு எந்த அளவில் இருக்குது? வடக்கை பொறுத்த வரைக்கும் நான் மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் வடக்கிந்திய பெண்கள் மிகவும் வீரமானவர்கள். எவ்வளவு பெரிய வீரமுள்ள நான் ஆண் என்று சொல்ல வரையில் வீரமுள்ள நபரை இருக்கக்கூடிய துணிவு உள்ளவர்கள். ஆனால் தெற்கில் இருக்கிற பெண்கள் உண்மைக்கும் அந்த துணிவு அந்த இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு நான் பார்க்குறேன்னு சொன்னால் அவர்களை அந்த ஒரு அடக்குமுறைக்குள்ளே வச்சிருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். உண்மைக்கும் வடக்கில் பெண்களுடைய போராட்டங்களில் பெண்களுடைய முன்னிப்பு என்பது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தெற்கில் வந்து அது ஒரு வடக்கோட ஒப்படைப்புள்ள ஒரு 5% அல்லது சதவீத அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சற்று குறைவானதாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக டிலக்ஸ் சார், கடைசியாக நான் சென்ற விஜயத்தில் வந்து நீங்கள் தெற்கிலேருந்து வந்த சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், சட்டத்திறனிகள் அவர்களெல்லாம் சந்திக்கக்கூடியதாக அமைஞ்சதான் உங்களுக்கு. இப்போ வடமாநிலத்தில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்களை ஒப்படைக்குள்ள தெற்கில் இருக்கிற ஊடகவியலாளர்கள், சட்டத்திறனிகளாக இருக்கின்ற மனித உரிமை செயற்பாட்டாளராக இருக்கும் அவர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள், பிரச்சனைகள் ஒப்பீட்டளவில் எப்படி அமைதுன்னு நீங்கள் கருதுறீங்க? இதில் சொல்லணும்னு சொன்னால் 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதைகள் இருக்குது என்று சொன்னால், வடக்கில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் இல்லைன்னு சொன்னால் அவங்க எடுத்துக்கொள்கிற தரவுகள், செய்திகள் வந்து ஒரு வித்தியாசம். தெற்கில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் அவங்க செய்கிற சேவைகள், செயற்பாடுகள் வந்து ஒரு வித்தியாசம். எப்படி சொல்லணும்னு சொன்னால், தெற்கில் வந்து இருக்கிற ஊடகவியலாளர்கள் வந்து இன்றைக்கு ஒரு சமூக செயற்பாட்டாளர்களாகவும் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிற நியூஸ்களை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து போராட்டங்களில் கலந்து கொள்கிறாங்க.
போராட்டங்களை உருவாக்குறாங்க, இன்றைய உதவிகளாக இருக்கிறாங்க, அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் வடக்கில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் வந்து இதெல்லாம் அவர்களுக்கு செய்ய இயலும். ஆனால் செய்ய முடியாத ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னால், இந்த உயிர் பாதுகாப்புன்றது வந்து பெரிய அளவில் அழுத்தமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், அங்கே எடுத்துக்கொள்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நில அபகரிப்பு, இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள், இல்லைன்னு சொன்னால் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் சம்மந்தமாக, காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்மந்தமாக, இப்படியான ஆகட நியூஸ்கள் எடுக்கும்போது வந்து அது வந்து எங்களோட சட்டத்திலையும் இல்லைன்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு சட்டங்கள் மூலமாக வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு நிலையாக காணப்படுது. அதனால் வந்து வடபகுதியில் இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கான ஒரு சுதந்திரம்ன்றது வந்து என்னையை பொறுத்தவரையில் பெரிய அளவில் இல்லை. எந்த ஒரு நியூஸை போடணுன்றாலும் பயந்து போட வேண்டிய ஒரு நிலைமை தான் காணப்படும். எப்போ எங்களுக்கான ஒரு ஆபத்து வந்துருமோண்டு. அதனாலேயே வடபகுதியில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் வந்து அவங்களோட செய்திகளோட நிறுத்தி கொள்கிறாங்க. அதை தாண்டி போராட்டங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த செய்திகளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்டா அவங்களுக்கான அழுத்தம் வந்து எங்களோட சட்டங்களோட அடிப்படையில் வந்து அதிக அளவில் தாக்கம் செலுத்துறதால அதில் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. என்னை பொறுத்தவரை தென்பகுதி ஊடகவியலாளர்கள் வந்து மக்களோட இருக்கிற பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி செயற்படுறது வந்து அதிகமாக காணப்பட்டு கொண்டு இருக்குது. நன்றி லக்ஷன். நீங்கள் சலிஸ்டான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் போய் இப்போ இந்த பரிமாற்ற விஜயத்தினூடாக வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் அதிலெல்லாம் அறிஞ்சு கொண்ட நீங்கள் அறிஞ்சு கொண்ட விஷயங்கள், பரிமாற்ற விஜயத்தினூடாக நீங்கள் அறிஞ்சு கொண்ட விஷயங்கள் உங்களை வந்து உங்களோட சமூகத்தில் நீங்கள் செயற்பாட்டாளராக இருக்கிறீங்க, இந்த சமூகத்தில் செயற்படைக்கல அது எவ்வாறு உங்களுக்கு உதவுது இல்லைன்னா அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை நீங்கள் எவ்வாறு நீங்கள் அதை செயற்படுத்துகிறீங்க, எவ்வாறு அந்த விஜயம் வந்து உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுமா? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. இந்த விஷயம் நாங்கள் இந்த பயணம் போய் உண்மையிலே இந்த கேள்விக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக அந்த வெளியுறவு பெறணும்னு சொல்லிவிடுங்கள். அந்த வெளியீடு இதுதான். ஏன்னா நாங்கள் இப்போ இப்போ உண்மையிலே அரசியல்வாதியாக பயணிக்கிற எங்களுக்கும் சில தவறுகளை நாங்கள் புரிகிறோம். ஆனாலும் அது வந்து எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் அது வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கான என்ன பிரதேசம் என்ற மற்றதில் பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் எப்படி அதை தெற்கில் உள்ள பிரச்சனைகளை வடக்கில் நாங்கள் புரிய வைக்க வேணுமென்ற கேள்வி கேட்டிருந்தீர்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக தெற்கில் உள்ள பிரச்சனையை கொண்டு போய் வடக்கில் நேரடியாக வந்து திணிக்க முடியாது. ஏன் திணிக்க முடியாதுன்னு சொன்னால் இவர்கள் வந்து தெற்கில் போய் விஜயந்த அமைப்போட சிங்களருக்கு சார்பாக பேசுகிறார்களோ என்ற தோற்றுப்பாடு எங்கள் மீது வந்தவர். அப்படித்தான் இப்போ நாங்கள் எப்படி ஒரு வியூகத்தை வகுக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே அது வந்து உண்மையிலே நாங்கள் நன்றி செல்லவும். இப்போ நாங்கள் ஒரு வவுனியா புலிசார் அமைப்புகளின் சம்பளம் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இப்போ அதில் வந்து எல்லா அதாவது சிங்களம், தமிழ், முஸ்லீம், பரங்கியர் அப்படின்னு சொல்லி 4 இடங்களையும் உள்வாங்கிறதுக்கான பிளானிங் போட்டு இப்போ சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் மற்றொன்று இந்த சொன்ன மாற்றுத்திறனாளிகள், திறனாங்கையினர் அப்படின்னு சொல்லி அப்படியான சமூகங்களையும் உருவாக்கி கொண்டு நாங்கள் எப்படி அந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்த போகிறோம் என்றால் ஒரு வவுனியா புலிசார் அமைப்புகள் சம்மணம் என்ற ஒரு ரீதியில் தான் நாங்கள் வெளிப்படுத்த முடியும். இப்போ நான் ஒரு அரசியல்வாதியாக போய் தெற்கு எப்படி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை நேரடியாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கானே இல்லை. ஆகவே நாங்கள் இந்த வவுனியா புலிசார் அமைப்புகள் சம்மேளனத்தோடு உருவாக்கி இப்போ அவர்களோட எங்களுடைய சமூகத்தை எல்லாரையும் இணைச்சி கொண்டு போய் ஒரு விஷயங்களை இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா எங்களுடைய கிராமத்தில் ஒரு கிராம சங்க கூட்டம் நடந்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஒரு நபர் எழுப்பி கேட்டிருந்தார், இப்படி நான் விஷயத்தை சொல்லி போன்றவர் அவர் கேட்டார், நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக போய் பார்த்துட்டு வந்து விஷயத்தை சொல்லும்போது அதில் அப்படி ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு அந்த அதுக்குரிய அறியாமை இல்லைன்னு சொன்னாங்க. ஃபோட்டோக்குள்ள காட்டி அதுதான் இந்த விஷயம்னு சொன்னால் அப்போ அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதாவது கூடியளவு யார் பாதிக்கப்பட்டிருக்கார், அங்கே கூடியளவு வழக்கில் உள்ளவர் பாதிக்கப்பட்டிருக்கார். ஆனால் நாங்கள் சொல்ல வர விஷயம் இல்லை, உங்களுடைய வழக்கில் உள்ள சம்பவத்தில் போலையும் தெற்குலையும் இடம்பெற்றிருக்கு. ஆகவே தெற்கில் இடம்பெற சம்பவம் இங்கே காணாமல் ஆக்கப்பட்ட பிறகு தெற்கில் இருக்க இல்லையா இருந்திருக்கு, அதேபோல் காணியமைப்பு தெற்கில் இருக்க இல்லையா இருந்திருக்கு. அதே போல் குறிப்பாக வந்து வழக்கில் சொல்வது ஆடை தொழிற்சாலைகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இடம்பெறுவது சொல்வார். ஆனால் தெற்கிலையும் நடைபெற்றிருக்கு. இப்படியான விடயங்களை வந்து நாங்கள் அரசியல்வாதியாக சொல்வதை விட இப்படியான சமூகப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி இப்போ சொல்லி கொண்டு வாரோம். ஆனால் அதில் இப்போ ஒரு மாற்றம் என்று நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ பெண்கள் வந்து கூடுதலாக வந்து எங்கள் அமைப்புகளில் வந்து ஒரு விசுவாசமாக செய்கிறாங்க. மேலே வவுனியா விசுவாசம் இருக்கிறது 3 ஆண்கள் தான், மக்கள் என்ன பெண்கள். இப்போ அதில் சிங்களம் முஸ்லீமாக நிறைஞ்சிருக்கிறார். இப்போ அந்த சந்தோஷம் என்ன சொன்னால் அவர்களும் இப்போ புரிஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த விஷயம் சார்பாக. ஆகவே நேரடியாக நாங்கள் சொல்ல முடியாது, எங்கான முடிஞ்ச அளவுக்கு சமூக செய்யப்பட்ட ஊடாக இந்த அமைப்புகளை உருவாக்கி இந்த மாற்றங்களையும் இப்போ டெக்கில் மக்கள் படுகின்ற
துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்களையும் வடக்கில் புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டு இருக்குது. அதுதான் நான் ஒரு பெரிய விஷயமா நான் இப்போ எதிர்பார்க்குறேன் இந்த விஜயத்தினூடா. டிலக்ஷன் என்ன நன்றி சலிஷன். டிலக்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சலிஷன் கதைக்கு ஒரு விஷயம் சொன்னவர், வடக்கிலேயும் சரி தெற்கிலேயும் சரி ஒரே மாதிரியான நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து காணாமலாக்கப்பட்டாக்கின்ற பிரச்சனை. இந்த காணாமலாக்கப்பட்டாக்கின்ற பிரச்சனையை பற்றின கண்ணோட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது? வடக்கிலேயும் சரி தெற்கிலேயும் சரி காணப்படுற அந்த காணாமலாக்கப்பட்டாக்கின்ற பிரச்சனைன்றது இப்போ வரைக்கும் இருந்து ஒன்று. அதை பற்றி தான் உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது? இதை வந்து எல்லாமே இப்போ என்னென்னு சொன்னால், இழப்பு இல்லைன்னா இறப்புன்றது வந்து ஒரு பொதுவான விஷயம்தான். ரெண்டு பக்கம் நடந்தாலும் அது ஒரு பாரிய ஒரு அழிவு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இழக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது. ரெண்டு பக்கமுமே காணாமலாக்கப்பட்டோர் இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த காலப்பகுதியில் நடந்திருக்குதுன்றதில் வந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் காணாமலாக்கப்பட்டோர் ஒரு குழுவினர் இருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக தென்பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2000 ஆண்டுக்கு முன்னுக்கான பகுதிகளில் தான் அந்த காணாமலாக்கப்பட்டோர் தொகை வந்து அதிகளவாக காணப்படுது. ஆனால் வடபகுதியை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. நாளைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இப்போ ஒரு 2 3 இல்லாட்டி 5 6 6 7 வருஷத்துக்கு முன்னுக்கும் சரி காணாமலாக்கப்பட்டோர் காணாமலாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து அதை ஈக்குவல் பண்ண இயலுமான்னு எனக்கு தெரியலைன்னு சொன்னால், இப்போ குறிப்பிட்ட காலத்தில் காணாமலாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கண்ணுக்கு முன்னுக்கு காணாமலாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி சொல்லும்போது இதில் வந்து எனக்கு வந்து இதை நியாயப்படுத்தி கொள்ள எழுதில்லை. அவங்களும் எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனால் ரெண்டுமே ஒரு பொதுவான விஷயமான்றது வந்து எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா வடபகுதியில் வந்து காணாமலாக்கப்பட்டோர் வர தொகையும் அதிகம், அதே சமயத்தில் அவங்களுக்கான பதில் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க. இப்போ கண்ணுக்கு முன்னுக்கு கைதான அம்மாமார், இப்போ நாங்கள் போயிட்டு வடபகுதியில் பார்த்தா போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாமாரோட கண்ணுக்கு முன்னுக்கு தங்களோட பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க அறிஞ்சு இருக்காங்க. இப்போ மற்ற இடங்களில் அது அப்படி இருக்கான்னு சொல்கிறது ஒரு கேள்வியாக தான் எனக்கு இருக்குது. இப்போ இதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் இது சம்மந்தமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால், இவங்க இப்போ அண்மையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு தீவிர விசாரணை எடுப்போமா இருந்தால் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக அமையும். அதே சமயத்தில் இன்னொன்று வந்து இந்த ரெண்டு பகுதிகளையும் வந்து காணாமலாக்கப்பட்டோர் காணப்படுறாங்க. இவங்க 2 பகுதியினருக்கும் வந்து ஒரு பிரிவும் காணப்படுது. 2 பேருமே எப்பயும் இணைஞ்சு செயற்படுறதை நான் இன்னும் பார்க்கல. உங்களுக்கும் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க, எங்களுக்கும் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் போராட்டங்கள் அதிக அளவில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஏன் 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் பயணிக்கலை? தெற்கும் சரி வடக்கும் சரி நீங்கள் சேர்ந்து இந்த காணாமலாக்கப்பட்டோருக்கு எதிராக ஒரு குரல் கொடுப்பீங்களா இருந்தால் அது வந்து பாரிய அளவில் பேசப்படுற உண்டாகவும் இருக்கும். எப்பயுமே தென்பகுதி வந்து அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்குது, வடபகுதி வந்து சர்வதேசத்துக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்குது. அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து பொதுவாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறது எப்போ, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறது எப்போன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அவங்க சேரும்போது இதுக்கான ஒரு பொதுவான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களோட பகுதி மக்களை வந்து இதையும் வச்சு ஒரு அரசியலாக செய்கிற ஒரு நடவடிக்கை தான் இப்போ இடம்பெற்று கொண்டு இருக்குது. புனிதா, நீங்கள் வந்து தெற்குக்கு வந்து இந்த விஜயம் மேற்கொள்ளைக்க நீங்கள் ஒரு திருநர் செயற்பாட்டாளராக போனீங்க. இருந்தாலும் நீங்கள் வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி தானே நீங்கள் போனீங்களாங்க. அப்படி போகல, அங்கே போய் நீங்கள் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு முதல் அங்கேயே மக்களை சந்திச்சிங்க. அவர்களுடைய பார்வை நீங்கள் இப்படி வடக்க பிரதிநிதிப்படுத்தி வார ஒரு ஆள் அப்படி இருக்கீங்களா, உங்களை அவையோட பார்வை உங்களை நோக்கி எவ்வாறு இருந்தது, நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க அதை பற்றி? உண்மைக்கும் வந்து செட்டிலேற்ற மக்களுடைய பார்வை இருந்தது வந்து வடக்கு இருக்கிற மக்கள் இப்படித்தான் இருந்தது. ஒரு மாய கண்ணாடி அல்லது மாய போர்வையை, மாய தோற்றத்தை தலைமை பீடங்கள் அல்லது அவர்கள் சார்ந்த உயர்ந்தவர்கள் உருவாக்கி வச்சிருந்தவன். ஆரம்ப காலத்தில் அந்த உருவாக்கம்தான் மக்கள் வடக்கில் இருக்கிற தெற்கில் இருக்கிற மக்கள் வடக்கில் இருக்கிற மக்களை பார்க்கின்ற விதமாக இன்று வரைக்கும் அநேகமான இடங்களில் இருந்து கொண்டிருக்குது. ஆக நாங்கள் பரிமாற்ற விஜயங்களோடாக தெற்க நோக்கி அகரவடிக்கிறதுக்கு பிறகு அல்லது தெற்கோட மக்கள் வடக்கு மக்கள் தொடர்பு இணைத்தொடர்புகள் ஏற்படுத்த பிறகு தெற்கு மக்களுடைய பார்வையை பண்ணித்தன சொன்னால் வடக்கில் இருக்கிற மக்களுடைய நிலைமையும் அவங்க தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் இப்படித்தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இவங்களும் முக்கியமான போராட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறாங்க என்றதை பரிமாற்ற விஜயிக்கும் போது அவங்க கதைச்சு பேசி பழகின விதங்களை தெரிஞ்சு கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு அவருடைய பார்வை அல்லது நாங்கள் முதல் முறை போகிறவர்கள் அவருடைய பார்வை என்ற ஒரு அந்நிய பார்வையை ஒரு சில நபர்கள் வீசி காட்டித்தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில மனத்தியாளர்கள் உடையாததுக்கு பிறகுதான் அவங்களும் ஒரு ஒத்துணர்வுக்கு வராங்க. உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, ஆகவே
உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கிறது என்கின்ற ஒரு ஒத்துணர்வுக்கு வரானார். முதல் முறை அவங்களுடைய பார்வை வந்து அந்த ஆரம்ப காலங்களில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த மாய பார்வையாக தான் இருக்குதே தவிர ஒரு அந்நியோன்யம் உடைத்தல் வந்ததுக்கு பிறகு தான் இந்த பார்வையில மாற்றம் இருக்குது. உண்மைக்கு இந்த பரிமாற்ற விஜயங்கள் அந்த பார்வையை மாற்றி இருக்குதுன்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. டிலக்ஷன் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் வடமாநிலத்தை சார்ந்த ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் தற்காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்ட இல்லை கொண்டு வர இருக்கின்ற அந்த நிகழ்நிலை காப்பு சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் அது எவ்வாறு பாதிப்பு செலுத்தும் என்று சொல்லி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. பரிமாற்ற விஜயத்தின் போது தெற்கில் இருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கள் தானே, அவங்களோட செயற்பாடுகள் பற்றி மறந்தினீங்கள். அப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் அவங்களில் இப்போ எவ்வாறு தாக்கம் செலுத்துது அந்த சம்மந்தமான கருத்து என்ன கூட? இந்த சட்டம் வந்து முதலாவது அதாவது ஒரு நாட்டை எடுத்தால் இப்படியான சட்டங்கள் யார் முதலாவது தாக்கம் செலுத்துது இல்லைன்னு சொன்னால், நேரடியாக அழுத்தத்தை யாருக்கு கொடுக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஊடகவியலாளர்களுக்கு தான். ஏண்டா இலங்கையில் அதிகமாக காணப்படுறது வந்து சுதந்திர ஊடகவியலாளர்கள். இவர்கள் வந்து தாங்கள் கொள்கின்ற செய்திகளை வந்து பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் மூலமாகவும் வெளியிடுறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட சமூக ஊடகங்கள்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்கிற இப்போதைய சூழ்நிலையில் எந்த விதங்களில் வெளியிடலாமோ அப்படியான விதங்கள் எல்லாம் தங்களோட செய்திகளை வந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடியதாக இருக்குது. என்னென்னு சொன்னால், சுதந்திரமாக அந்த செய்திகளை வந்து வெளியிட்டு கொள்ள முடியாது. அப்போ அந்த மக்களோட பிரச்சனைகள் என்னென்று வெளியே போகுது, அந்த மக்களுக்கான அடிப்படையான பிரச்சனைகளை வந்து மூடி மறைக்கிறதுக்காகத்தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்படுதான்றதும் வந்து ஒரு கேள்வியாக இருந்தது. அதே மாதிரி என்னோட வியூவில், அதாவது நான் யோசிக்கிற விஷயமாகவும் ஒன்று இருந்தது. எப்படின்னு சொன்னால், இந்த சட்டங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த வருஷத்தில் தான் அதிகளவாக பேசப்பட்டு கொண்டு இருந்தது. இதை செயல்படுத்தணும், இதை வந்து கட்டாயம் வந்து நாங்கள் எங்களோட நாட்டில் வந்து எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் குறிப்பாக பார்க்கலாம். சில நாடுகளில் வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க. எந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பங்களாதேஷ், அதாவது சில மேலத்தைய நாடுகள், அந்த அபிவிருத்தியை செயற்படுத்துகிற நாடுகளால் கட்டுப்பாட்டில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகளில் தான் வந்து இந்த சட்டத்தை கூடுதலாக அமுல்படுத்தி இருக்கிறாங்க என்று சொன்னால், அங்கே வந்து மக்களோட புரட்சி, மக்களோட போராட்டம் இடம்பெறக்கூடாதுன்றதும் வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த ஊடகவியலாளர்கள் இந்த செய்தியை வந்து வெளியே கொண்டு வரும்போது இருக்கிற பாதிப்புகள், பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துடும்ன்ற ஒரு பயமும் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கத்தில் இருக்கும்போது நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டங்களில் வந்து மக்களுக்கு பாதிப்பான திட்டங்கள் தான் அதிக அளவில் காணப்பட்டது. அப்போ அது வந்து சமூக ஊடகங்களில் செய்திகள் மூலமாக வெளியிடும்போது அந்த திட்டங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கமும் அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தது. அது வந்து இந்த சட்டங்களை வந்து நிலைப்படுத்தினா இவங்களோட குரல்கள், ஊடகவியலாளர்களோட குரல்கள், சமூக செயற்பாட்டாளர்களோட குரல்கள், இந்த போராட்டங்களை வந்து இலகுவில் அடக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை கொண்டு வரலாம் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த சட்டம் வந்து ஒரு நாட்டில் வந்து பிரயோகிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் என்னையை பொறுத்தவரை இலங்கைக்கு கொண்டு வந்திருப்பாங்களோன்றது வந்து என்ற வியூவாக இருக்குது. ஆனால் அதுதான் உண்மையாகவும் இருக்கும். இந்த இப்போதைக்கு வருகின்ற திட்டங்களை பார்க்கும்போது மக்கள் போராடக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் இதுக்கான ஒரு கருத்துக்களை வந்து வெளியிடக்கூடாதுன்றதுக்கான ஒரு ஆயுதமாக தான் அந்த நிகழ்கலை தடுப்பு சட்டங்கள் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக டிலக்ஷன். சலிஸ்டன், நீங்கள் வடமாகாணத்திலிருந்து தெற்குக்கு போய்க்கலாங்க பெண் அரசியல்வாதிகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதில் வந்து இப்போ வடக்கு ஒப்படைக்க தெற்கில் இருக்க பெண்கள் அரசியலில் ஈடுபாடு எவ்வாறு இருக்குது? வடக்கு ஒப்படைக்க வடக்கில் இருக்கிற பெண்கள் அரசியலில் ஈடுபடுற பெண்கள் ஒப்படைக்குள்ள தெற்கில் இருக்கிற பெண்கள் அரசியலில் ஈடுபடுற விதம் அல்லது அதன் அளவாக இருக்கட்டும், அதில் ஈடுபாட்டின் தன்மையாக இருக்கட்டும், எவ்வாறு அமைஞ்சிருக்கின்றது பற்றின உங்களோட கருத்து என்ன? இதுதான் வடக்கில் வந்து நீங்கள் ஆரம்ப காலங்களில் நான் இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், வடக்கில் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய தவிர்க்க முடியாத மரணங்கள் காரணமாக அவருடைய மனைவிகள் தான் கூடுதலாக வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் என்கிற வடக்கில். தெற்கை பொறுத்தவரை அப்படி இருந்திருக்கிறார்கள் என்றது குறை. என்னன்னு சொன்னால், அப்படி இருந்திருக்கிறார்கள், ஆனால் வந்து தெற்கில் வந்து கூடுதலாக வந்து பெண்கள் வலுப்படுத்தப்படுகிறார்கள், ஏதோ விதத்தில் அவர்கள் வலுப்படுத்தப்படுகிறார்கள். மற்றது முன்னிலைக்கு வாரதுக்கு அவருடைய சமூகமும் அதுக்கு ஒரு துணையாக இருக்கிறது. ஆனால் வடக்கை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஒரு பெண் வந்து வடக்கில் அரசியலை ஈடுபட வேண்டுமென்றால் பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது. முதலாவது வந்து எங்களுடைய கலாச்சாரம் என்ற ரீதியோட்டும் உங்களுக்கு பெரிய தடையாக இருந்தது. இந்த கலாச்சார ரீதியில் வச்சுக்கொண்டு பெண்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் வடக்கில். அப்படியே அவனும் தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் எங்களுடைய கட்சி இந்த ஆண் உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஆண் உறுப்பினர்கள் இருக்கக்குள்ள அவர்கள் வந்து பெரும்பாலும்
எங்களோட கலாச்சார ரீதியில் அவர்கள் பிள்ளை இந்த கலாச்சாரத்தை ரீதியில் அவர்கள் ஆளுந அரிசி உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் பெண்களை வந்து உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவார். சில ஆண்டுகள் போய் கேட்டால் போய் பெண்களும் தயக்கப்படுவார். அப்படியான சூழ்நிலை வந்து அங்கே காணப்படுது. ஆனால் தெற்கில் நான் பார்த்துட்டு தெற்கில் வந்து அந்த நிலைமை கொஞ்சம் மாறிடு. என்னென்னு சொன்னால் அவங்க வந்து சிறு வயதிலிருந்தே பெண்களும் வந்து சமூகத்தில் ஒரு சமூக செயற்பாடுகளாக அரசியல்வாதிகளாக ஒரு கல்விமான்களாக இல்லை ஒரு சபையில் பேசக்கூடிய நபர்களாக வரணுன்றதை இங்கே தெற்கில் வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து எங்களுக்கு ஒரு சமூக நிலை விளிம்பு நிலையைத்தான் நான் யோசிக்கிறேன். எங்கள் வடக்கில் வந்து பெண்கள் திறமை வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்றதுக்கு தடையாதுங்கிறது அவங்களுடைய சமூக கலாச்சாரங்கள் திரு விழுத்தியங்களை தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் தெற்கில் அப்படி இல்லை. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கையில தெற்கில் பெண்கள் கொஞ்சம் அரசியல் போடு வருவதும் அவர்கள் தைரியமாக முன்னு பேசுவோம் கொஞ்சம் கூடுதலாக தான் நான் இப்போ கண்ணோக்கி பார்க்கக்கூடியதாக. நன்றி செலக்ஷன். புரியுது. அவர் சமூக நியமங்கள் பற்றி சொல்லியிருந்தவர். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு வடமாகாணத்தை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ வடமாகாணத்தில் இருந்து நீங்கள் தெற்குக்கு போயிருக்கல தெற்கு மக்களுடைய பார்வையோ இல்லை அவர்களுடைய கண்ணோட்டம் எவ்வாறாக இருந்தன்ற சம்பந்தமான ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? அது சம்பந்தமாக ஏதாவது விஷயங்கள்? உண்மைக்கும் வடக்கு அல்லது தமிழ் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் கலாச்சார ரீதியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான சமூகம் என்ற ஒரு நினைப்பில் வாழ்கின்ற மக்களை தான் நாங்கள் அங்கே பார்க்குறோம். கலாச்சாரம் என்ற போர்வையில் தங்களுடைய அபிவிருத்தியில் தங்களுடைய முன்னேற்றங்களை ஒரு எல்லைக்கோட்டுகளை வகுத்து கொண்டு அல்லது தங்களுக்கே தாங்களே ஒரு எண்ணெய் வரையில் வச்சு கொண்டு வாழ்கின்ற சமுதாயம். அப்படி ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற திருவன் சமுதாயமான எங்களுடைய சமுதாயம் அங்கே எதிர்நோக்கிற பாரிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மக்களுடைய பார்வை என்றது வந்து வடக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழடமான அல்லது ஒரு கலாச்சாரம் குன்றிய அல்லது இவங்கெல்லாம் சமூகத்துக்கு தேவையில்லாதாக்கள் என்பதாக பார்க்கும். அந்த பார்வை இப்போ மாறிக்கொண்டு வந்தாலும் அநேகமான இடங்களில் அந்த பார்வை இருக்குது. ஆனால் தெற்கை பொறுத்த வரைக்கும் தெற்கில் இருக்கிற தென்னின் சமுதாயங்களை அவங்க பார்த்து வளர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறவர்கள் தெற்கை பொறுத்த வரைக்கும் தெற்குடைய மக்கள். ஆக தெற்குடைய மக்களை பொறுத்த வரைக்கும் திருநர் சமுதாயம் தொடர்பான பார்வை என்றது வந்து மிக தெளிவான ஒரு தூர நோக்கான பார்வை சொந்திருக்காங்க. உண்மைக்கும் ஒரு சாதாரண விஷயம் சொல்ல போனால் கூட தெற்கில் வடக்கில் இருக்கிற அநேகமான தென்னர்களை நோக்குகின்ற பிரச்சனை தான் இந்த கழிப்பறை பிரச்சனை. வடக்கில் நாங்கள் ஒரு பெண்களுடைய கழிப்பறையை பாவிக்கிறதுக்கு திண்ணர்கள் உட்பட்டால் அங்கே வந்து பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்ட வரலாறுகளும் இருக்குது, எதிர்கொள்ளத்தான் வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் தெற்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கழிப்பறை எந்த கழிப்பறையை பாவிக்கிற குழப்ப நிலையில் வழி நின்றிருந்தாலும் இன்றைக்கும் தெற்குடைய மக்களுடைய அந்த வழிகாட்டுலேருந்து அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெண்களுடைய கழிப்பறையை பாவிப்பதற்கான அனுமதி அவங்களே தாராங்க. அது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் எங்களுக்கு அது ஒரு அதாவது இந்த பார்வை வேறுபாட்டு இந்த சின்ன விஷயம் தெளிவாக விளங்கப்படுத்துது. வடக்கில் எப்படியான பார்வை இருக்குது, தெற்கில் எப்படியான பார்வை. உண்மைக்கு இந்த பரிமாற்ற விஜயங்கள் போது ஒரு தனி திருநராக நான் அந்த பரிமாற்ற விஜய பங்குபட்டு நின்றிருந்தேன். நான் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் வந்து எங்களோட வந்து எங்களுடைய தமிழ் சமூகத்தை தந்த ஒரு சிலர்களாலேயே நான் அந்த விஜயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட எனக்கு அது நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளேன். ஆனால் தெற்கை பொறுத்த வரைக்கும் அந்த அப்படியான பாதிப்பு எனக்கு இருக்கிறது. அவர்கள் சகஜமாக பிழங்கினாங்க. அதே மாதிரி என்ன அவங்க பார்த்த விதம் பழகுன விதம்ன்றது வந்து ஒரு அந்யோன்யம் உண்டா முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்கிற அந்யோன்யம் இருந்ததை போல ஒரு உணர்வே எனக்கு இருந்தது. ஆக உண்மைக்கும் இந்த கலாச்சாரம் என்றதை பொறுத்த வரைக்கும் அல்லது கலாச்சார விளிம்பு கலாச்சார கட்டுக்கோப்போடு இருக்கணும் என்ற அந்த மாய்க்குள்ள வந்த வடக்கு சமுதாயத்தை விட தெற்கில் இருக்கிற சமுதாயங்கள் இந்த இழிவு நிலையிலிருந்து விளிம்பு நிலை சமுதாயங்கள் விளிம்பு நிலை மக்கள் விளிம்பு நிலை இனங்களை பார்க்குற விதம்ன்றது வேறு. ஆக வடக்கையும் தெற்கையும் ஒப்பிடுகிற பொழுது இந்த பரந்துபட்ட சமூக தூர நோக்கு பார்வை என்பது தெற்கு கூட ஏற்றதாக நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பரிமாற்ற விஜயத்தின் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த அறிஞ்சு கொண்டீங்க. தெற்கில் எப்படியான மாற்றங்கள் வந்திருக்குது, வடக்கில் இதெல்லாம் இல்லை அண்டு நிறைய இதுகளை வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க. இப்போ வந்து இந்த விஷயங்கள் தனியாக திருநெல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருக்கீங்க. இதை வந்து உங்களுடைய சமூகம் உங்களுடைய வடக்கு சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னால் அதை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன முறையை கையாண்டு இல்லை என்ன செய்ய எதிர்காலத்தில் எதிர்பார்த்துருக்கிறீங்க, அப்படி இதை கொண்டு போய் சேர்க்கலாம்னு? உண்மைக்கும் வந்து இலட்சியங்கள் சால கண்ணாடிகள் சொல்லுவாங்க. அந்த கருத்தையே இன்றைக்காக இருந்தாலும் மாறக்கோணது கிடையாது. மக்களுடைய இலக்கிய பார்வையுடைய வடிவங்கள் மாறி இருக்குது. அவங்க மின்னணு ரீதியாக அல்லது மின்சாதன ரீதியாக அப்படியான மாற்றங்களுக்கு வந்திருந்தாலும் இன்றைக்கு மக்கள் பேப்பர்ஸ் படிக்கிறாங்களா,
இன்றைக்கும் மக்கள் சமூக ஊடகங்களை பாதிக்கிறாங்க. அவை கூட ஒரு இலக்கிய வடிவமாக தான் நான் பார்த்தேன் என்னுடைய பார்வையில். ஆகவே அப்படியான இலக்கிய வடிவங்கள் அல்லது இலக்கியங்களோடாகத்தான் மக்களுக்கு ஒரு தெளிவூட்டுதலை கொடுக்கணும்ன்றது என்னுடைய பார்வை. அப்படியான இலக்கியங்கள் அல்லது இலக்கிய வடிவங்களோடாக தெளிவுகளை கொடுக்கின்ற பொழுது 2 விஷயம் அங்கே இருக்குது. ஒன்று ஆவணப்படுத்தல் என்ற ஒன்று, அடுத்தது தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் என்ற ஒன்று. உண்மைக்கும் இந்த ஆவணப்படுத்தல் என்ற ஒன்று கட்டாயம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, அது திருநெல் சமுதாயமாக இருக்கணும் சரி, வடகிழக்கு தேச தமிழ் சமுதாயமாக இருக்கணும் சரி, தெற்கிழக்க சமுதாயமாக இருக்கணும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் ஆவணப்படுத்தல்ன்றது அதி முக்கியமான ஒன்று. ஆவணப்படுத்தல் இல்லாமல் அழிந்து போன எத்தனையோ சமுதாயங்களை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். ஆக இந்த இலக்கிய வடிவம் மட்டும் ஒன்று நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெற்கில் இருக்கிற மக்கள் பிரச்சனை வடக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னு சொன்னால், இலக்கிய வடிவில் கொண்டு போய் சேர்த்தா அது ஆவணப்படுத்தலாகவும் இருக்கும், அதே நேரம் அது உணர்வுகளை தோற்கின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஆக மக்களை நாங்கள் மாற்றோம்னு சொன்னால் அவர்களுடைய உணர்வு ரீதியான மாற்றம் தான் முதலாவது வேணும். ஒரு தனி மனிதனுக்குள்ளே அவர்களுடைய உணர்வு ரீதியான மாற்றங்கள் என்றைக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் இந்த சமூகம் மாறும். அந்த சமூகம் மாற்றுகிற பொழுது அந்த ஒட்டுமொத்த கலாச்சார கோட்பாடுகள் இருக்கிற அத்தனை மனிதர்களும் மாறுவார். ஆக உணர்வு ரீதியான தாக்கத்தை கொடுக்கணும் என்று சொன்னால் முக்கியமாக நான் பார்க்குறது இலக்கியங்கள் ரீதியாக அல்லது அந்த கவிதைகளாக இருக்கட்டும் சரி, பாடல்களாக இருக்கட்டும் சரி, அதாவது குறும்படங்களாக இருக்கட்டும் சரி, அப்படியான ஒரு அந்த சொல்லுவாங்க தெரியுமா, தனியாக கேக் மாதிரி கொடுத்தா மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க அல்லது ருசிக்க மாட்டாங்க. அந்த ஐசிங் ஒன் த கேக் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்படி ஒரு அழகுபடுத்துதல் சூழலோடு அந்த கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட அதிகமாக. ஸோ அப்படியான பார்வையில் அப்படியான கொண்டு செல்லலாம் நான் செய்து கொண்டேன். அப்படியான கொண்டு செல்வது தான் எதிர்காலத்திலே செய்கிறதுக்கு எதிர்பார்க்கிறேன். நன்றி போடுவார். சலிஸ்டன், நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் பெண்கள் அரசியலில் வாரதுக்கும் வடக்கோப்பிடைக்க தெற்கில் அவர் அரசியலுக்கு வாரது, அரசியலில் ஈடுபடுறது, அரசியலுக்கு வாரத்துக்கான தடைகள் குறைவாக இருக்குது, வடக்கோப்பிடைக்க கூட இருக்குது. நீங்கள் அங்கே கற்றுக்கொண்ட விடயங்களை குறிப்பாக பெண்கள் அரசியலில் ஈடுபடுறதுக்கும் சரி, இப்போ மனித உரிமைக்காண்டி போராடுற ஆட்களுக்கு மக்களுக்காகவும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் சரி, நீங்கள் அவங்க கற்றுக்கொண்ட விடயங்களை எப்படி உங்களோட சமூகத்தில் செயற்படுத்த போகிறீங்க, எப்படி செயற்படுத்தணும்னு நீங்கள் திட்டம் வச்சிருக்கிறீங்க எதிர்காலத்தில், அப்படியான விஷயங்கள் கலந்து எங்களுக்கு தெரியப்படுத்து. பெண்கள் அரசியல் நான் ஆரம்பத்தில் சொன்னால் உங்களுக்கு எங்களுடைய வழக்கில் தமிழ் கலாச்சாரம் மற்றது சமூக விளிம்பில்லை என்ற சமப்பாக ஒரு தடையாக இருக்கிறது. இந்த தடைகளை நாங்கள் எப்படி இருக்கும்னு ஆலோசித்து கொண்டு போகும்போது, நான் ஒரு அரசியலில் இறங்கி பயணிக்கிறவராக இருக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் சட்டத்தை கொண்டு இருக்குது 25% ஒதுக்கீடு பெண்களை கொடுக்கணும், முன்னாடி உருவாக்கணும் பண்ணுற சட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு பாரிய ஒரு சாதகமாக அமைஞ்ச விடயமாக போயிடுச்சு பொண்டி. அதே நேரத்தில் நாங்கள் எப்படி இதை சமூகத்தில் கொண்டு போகிறோம்னு சொல்லி யோசிக்கக்கூட நான் முதல் ஆரம்பத்தில் எங்களை கிராமமட்ட அமைப்புகளை பெண்களுக்கு என்ன அவர்களுக்கு ஒரு நேரடியாக போயிட்டு அரசியலுக்கு வாங்கணும்னு சொல்ல வர மாட்டார். என்ன காரணம்னா ஏற்கனவே தடை இருக்குது, அவருக்கு அதுக்குரிய வாய்ப்பு இல்லை. இப்போ நான் முதலாக நான் ஆலோசித்த விஷயம் என்று சொன்னால், எங்களுடைய நிர்வாகங்களை தெரிவு செய்யும் போதே பெண்களை நாங்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு ஆரம்ப நிலை கட்டமாக நாங்கள் கிராம ஊதிச்சாங்கங்களை பெண்களை நினைப்போம், நிச்சயம் இருக்கிறோம். இப்போ முதல் ஆரம்ப காலங்களில் ஆண்கள் தான் நாங்கள் பிறந்தாங்க. இப்போ என்ன சொன்னால் ஒரு 2010க்கு முதல் 2010க்கு முதல் நாங்கள் எல்லாம் ஆண்கள் தான், ஒரு பெண்கள் கூட இருக்க. அப்புறம் நாங்கள் இந்த 2018 எலெக்ஷன் கேட்டதுக்கு போது சில விஷயங்களை நானே சிந்திக்கும் பொழுது பெண்களை கொண்டு வந்தாலேன்னா இப்போ இப்படி அரசியலில் கொண்டு வரேன்னு சிந்திக்கும் பொழுது கிராம ஊதிச்சாங்களோட ஒரு நினைத்து கொண்டு அவர்களை பயணித்து கொண்டு போகிற நேரத்தில் அவருடைய சில விஷயங்களை இப்படி சொன்னால் அவர் பெண்களுக்கான அவருடைய உணர்வு ரீதியான பிரச்சனைகளை அறிய முடியாது. இப்போ அவருடைய உணர்வு ரீதியாக பெண்கள் சார்ந்த விடயங்களை அவர்கள் பேசுவதற்கு அரசியல்வாதிகளோட பேச முடியாது எல்லாமே இருக்குது. அப்போ அவருடைய விஷயத்தை அவர்கள் அதை பேசுவோம். இப்போ ஆண் அரசியல்வாதிகள் பெண்கள் சார்ந்த உணர்வு ரீதியான பிரச்சனை ஒரு ஆண் அரசியல்வாதிகள் பெண்கள் பேச முடியாது. இப்போ பெண்கள் அரசியலுக்கு வந்தால் தான் அதை பெண் ரீதியான பெண்ணிட்ட வளர்ந்தோம் அப்படின்னு பெண் அரசியல்வாதிகளோ பெண் உறுப்பினர் பேசுவார். பிரேம உடைகளை வச்சு கொண்டு அவங்க இதை வச்சுக்கொண்டு இப்போ அடுத்த கட்டமாக என்ன செஞ்சோம், நாங்கள் அவர்களை கிராம அபிவிருத்தி சங்கங்கள் இருந்து வெளியில் எப்படியான நம்மளுடைய வெளி நிறுவனங்களூடாக அவர்களை வெளிக்கொண்டு வந்தோம். அவர் அப்படி நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு கிராம அமைப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் பிரேமியாக இருக்கிறபடியாக நீங்கள் இந்த அமைப்புகளுக்கு வெளியே வரத்தான் என்று ஒரு ஆலோசனையை கொடுத்தோம். அவர் பொறுத்த வெளியே வந்தார். வெளியே வந்தது பிறகு நாங்கள் சொன்ன விஷயங்களை விட அவர் நிறைய கேட்டுக்கொண்டார். எப்படி சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் அரசியலுக்கும் சமூகத்துக்கும் இடையில வேறுபாடு காணப்படுது, அரசியலுக்கு நிச்சயமாக வரணும் என்று அவர் துணிவோடு வந்தார். அடுத்த நிச்சயமாக துணிவோடு வரும்போது என்ன நினைக்கமான சொன்னால், எங்களுக்கு நான் சொன்ன முன்பே குறிப்பிட்டது போல எங்களுக்கு 25% ஒதுக்கீடு அரசாங்கம் சட்டத்தில் உணர்ந்தபடியாக இன்னொரு வாய்ப்பாக அமைஞ்சது. நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய பெண்களை நாங்கள் நகரசபை உறுப்பினர்களிடம் தேசிய பட்டியலுக்கும் போனஸ் 2 வாங்கியிருக்கோம்.
எங்களை வட்டாரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெண்கள் ஒரு கட்சியிலையும் உள்வாங்கியிருக்கிறோம். இப்படியான பிரச்சனைகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில விஷயங்கள் வந்து என்னென்னா அவர்கள் வந்து பின்தங்கிறது இந்த தலை தான். அதுக்கு கொண்டு வந்து செய்யணும்னு இருக்கிறோம். ஆனால் முழுக்க சக்ஸஸ் ஆகிட்டவது இல்லை. ஆனால் இதுக்காக முயற்சி செய்து இப்போ பெண்களை வந்து போன சீட்லேயும் தேசிய பட்டியல் இந்தியாவும் போட்டுக்கிறோம், நீர்கள் போட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு சாதனை தான். இப்படியான முயற்சிகளும் மேற்கொண்டு இருக்கிறோம். இனி வர காலங்களில் அவர்களை பாராளுமன்றத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். அந்த செஷன் எலெக்ஷன் நீங்கள் இப்போ பரிமாற்ற விஜயத்தின் ஊடாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கள். அதை வந்து நீங்கள் உங்களோட சமூகத்தில் ஏற்கனவே நீங்கள் எவ்வாறு அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இல்லை இப்போ எதிர்காலத்தில் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறீங்க, எவ்வாறு அதை கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற விஷயங்கள் சம்மந்தமாக உங்களுடைய கருத்து? உண்மையிலேயே இன்றைக்கி நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். நிறைய விஷயங்களை வந்து இந்த பரிமாற்ற பயணம் மூலமாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், இது நான் மட்டும் அறிஞ்சு கொண்டா காணாது, இதை வந்து பல தரப்பினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் இங்கே காணப்பட்ட விடயங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் நடந்து கொண்டிருக்குது. இந்த மக்கள்கிட்டருந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஆரம்ப காலத்துலேருந்து கட்டமைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள் தான் மக்களை ஏமாத்துறதும் இல்லைன்னு சொன்னால் மக்களுக்குள்ளே வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கிறதுமா இருக்குது. அப்போ இப்படியான பயணங்கள் வந்து அதிகளவாக இடம்பெறும்போது அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு, இல்லைன்னு சொன்னால் மன்னிப்பு வழங்குறது, இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இடம்பெறுறதுக்கான ஒரு அதிகளவான வாய்ப்பு காணப்படுது. ஆனால் இது வந்து ஒரு சில பேருக்கு தான் இடம்பெறுது. இப்போ தனிப்பட்ட ரீதியில் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான், இப்போ நான் மட்டும்தான் இந்த பயணத்துக்கு போனேன். அந்த பயணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது என்னால் நிறைய விடயங்களை அறிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் இதை போய் நான் தனியே ஒரு மனுஷனாக வந்து என்ற கிராமங்கள்லையோ என்ற பகுதிகளிலையோ சொல்லும்போது நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா, நீ அவங்களுக்காக கதைக்கிறான்ற ஒரு கருத்தை வந்து எங்கள் மீது திணிக்கிற சில பேர் இருப்பாங்க. என்னென்னு சொன்னால், அவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பின்புலம் எப்படியா உருவாக்கப்பட்டிருக்கு, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஆரம்பத்திலேயே இந்த அரசியல்வாதிகளோட பிரச்சாரம் எப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த ஆள் மனதில் சில விஷயங்களை வந்து பதிச்சிட்டாங்க. அதால் அந்த மக்கள் அதை விட்டு வெளியே வாரதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான தரப்பினருக்கு வந்து இந்த பயணத்திட பயன் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு மக்கள் இருக்கிற மனநிலை, அவங்க பாதிக்கப்படுற தன்மைகள், இப்போ நான் வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல போகிறதில்லை இவங்கள்லாம் வந்து நாங்கள் மாறணும், மன்னிக்கணும், அப்படி செய்யணும் அப்படின்னு இல்லை. இப்போ நடக்கிற யதார்த்தம் என்ன, இதுக்குள்ளே இருக்கிற உண்மையான விஷயங்கள் என்னன்றதை வந்து மக்கள் அறியணும். எப்படி மக்களுக்கான உண்மையான தகவல்கள் செல்கிறதான்றது வந்து உண்மையிலேயே உண்மையான்றதையும் மக்கள் வந்து அறியணும். அப்போ அதுக்கான ஒரு வழிமுறையை தான் நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இப்போத்தைய காலங்களில் வந்து அதிகளவு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடகமாக வந்து சமூக ஊடகங்கள் தான் காணப்படுது. அப்போ தனிப்பட்ட முறையில் என்னால் எந்த விதத்தில் வந்து இந்த கருத்துக்களை வந்து எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறோமோ அதெல்லாம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து பதிவேற்றணும்னு நினைக்கிறோம். இதை வந்து ஒரு தனி லாப நோக்கத்துக்காக இல்லாமல் யதார்த்தம் என்ன, உண்மையிலே என்ன நடந்திருக்குது, எந்தெந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த விஷயங்களை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணுமா இருந்தால் இந்த பரிமாற்ற பயணத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மக்கள் வந்து இதை அறியணும். இதை அறியாத விடத்தில் வந்து எங்களுக்கும் அவங்களுக்குமான இடையிலான இருக்கிற அந்த கெப் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கெப்புக்கு நடுவில் இருக்கிற 2 தரப்பு அரசியல்வாதிகள், நான் ஒரு பக்கத்தை மட்டும் எப்பயும் சொல்ல மாட்டேன், 2 தரப்பு அரசியல்வாதிகளும் 2 பேரையும் சேர்க்குறதுக்கு எப்பயுமே நினைக்கல. அவங்களோட லாபங்களுக்காகவும் அவங்களோட பயன்பாட்டிற்காகவும் இந்த மக்களை வச்சு அரசியல் செய்கிறது தான் அதிக அளவில் நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே கற்றுக்கொண்ட விஷயங்கள் எங்களோட பகுதிகளுக்கு இந்த சமூக ஊடகங்கள் மூலமாகவும் நாங்கள் செய்கிற சின்ன சின்ன குழு கலந்துரையாடல்னு சொன்னால் எங்களோட மக்களோட கலந்துரையாடும் போது அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் சொல்லும்போது மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாது. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிற விதங்கள் என்ன விஷயங்களை அவங்களுக்கு அறியப்படுத்த போகிறோம்ன்றதையும் வந்து கவனமாக இருந்து கொள்ளணும். அப்போ இங்கே எடுத்துக்கொண்ட விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை சமூக ஊடகங்கள் மூலமாக நாங்கள் இனி வர காலத்தில் செய்யலாம்னு யோசிச்சிருக்கோம். மீண்டும் ஒருவரை நன்றி டிலக்ஷன். சலிஸ்டர் புனிதா அவர்களுக்கு அவர்களுடைய பொன்னாட நேரத்தை இங்கு செலவழித்து அவர்களுடைய பரிமாற்ற விஜயத்தினூடாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அவர்கள் எதிர்காலத்தில் தமது சமூகத்துக்கு தாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களை எவ்வாறு கொண்டு சேர்க்கப் போகிறார்கள், எவ்வாறு அது அமையும் என்பது சம்பந்தமாக எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை கூறிக்கொண்டு